express the following as a product of its factors கொடுத்திருக்காங்க. first one என்ன கொடுத்திருக்காங்க 24 a b square c square. first நம்ம numbersக்கு நம்ம factors கண்டுபிடிக்கலாம். 24க்கு என்ன பார்க்கலாம்னா 2 போட்டோம்னா என்ன வரும் 12. next 2 போட்டோம்னா 6 2s are 12. next 2 போட்டோம்னா என்ன வரும் 3 2s are 6. so முதல்ல 24 is 2 into 2 into 2 into 3. அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் a b ஸ்கொயர் c ஸ்கொயர். ஸோ இங்க a போட்டோம்னா என்ன வரும் b ஸ்கொயர் c ஸ்கொயர். நெக்ஸ்ட் b c ஸ்கொயர். ஒன்னொன்னு அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு வர வேண்டியதுதான். நெக்ஸ்ட் c ஸ்கொயர் வரும். c போட்டோம்னா c into c வரும். ஸோ வாட் ஆர் த வேரியபிள்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னது a into b into b into c into c. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் இங்க போடலாம். 36 x cube y square z கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 36க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 36க்கு எப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது 36 2 போட்டோம்னா என்ன வரும் 1 2 is 2 ரிமைண்டர் 1 8 2s are 16. திரும்ப 2 போட்டோம்னா என்ன வரும் 9 2s are 80. then next again 3 into 3. so the numbers oda factors என்னது 2 into 2 into 3 into 3. next x cube நம்ம factors நம்ம எழுதும்போது என்ன எழுதலாம் x is a factor சிங்கிளா நம்ம எழுதணும். x அதாவது என்ன அர்த்தம் x ஆல இது டிவைட் பண்ண முடியும். x is a factor. அதே மாதிரி y is a factor, z is a factor. ஆனா z ஸ்கொயர் ஃபேக்டரான்னு கேட்டா no, z ஸ்கொயர் is not a factor. ஏன்னா நமக்கு இங்க ஒரே ஒரு z தான் இருக்கு. அப்புறம் என்ன வரும் y into y அப்புறம் z into z. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 56 mn ஸ்கொயர் p ஸ்கொயர். mn ஸ்கொயர் p ஸ்கொயர். So first நம்ம என்ன பண்ணணும் 56க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 போட்டோம்னா என்ன வரும் 1 2s 2 sorry 2 2s are 4 ரிமைண்டர் 1 போட்டோம்னா 8 2s are 16. ரிமைண்டர் 2 போட்டோம்னா 1 2 is 2 4 2s are 18. இந்த 2 போட்டோம்னா என்ன வரும் 7 2s are 14. so these are all prime numbers. அப்போ இதோட நிறுத்திட்டு போறோம். 2 into 2 into 2 into 7 into m into n ஸ்கொயர். நம்ம எப்படி எழுதலாம் n into n எழுதலாம். அப்புறம் p ஸ்கொயர் எப்படி எழுதலாம் p into p எழுதலாம். so these are the factors.